Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டிலையே சீகக்காயை வச்சு ஷாம்பு வந்து எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சீகக்காய் ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஷாம்பு யூஸ் பண்ண எந்த அளவுக்கு நுர வருமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இயற்கையான நம்ம வீட்டிலையே கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு டைம் தான் செய்ய போகிறோம். ஆனால் அது 2 வகையில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷாம்பு செய்யறதுக்கு நான் சீகக்காய், பூவந்திக்கொட்டை, வெந்தயம் மற்றும் நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு சீகக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நான் 3 months வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்தது இது கூட 100 கிராம் வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய நெல்லிக்காயாக இருக்கிறதுனால 100 கிராம் 3 நெல்லிக்காய் அளவுக்கு எனக்கு வந்தது. அடுத்தது இது கூடவே நம்ம 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா சோப் நட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது பூந்திக்கொட்டை, சீகக்காய், நெல்லிக்காய் 3மே வந்து பார்த்திங்கன்னா சம அளவில் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது அளவு வந்து உங்களோட ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஊற வச்சிடலாம். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு அதாவது இன்றைக்கி காலையில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எசன்ஸ்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராமுக்கு வந்து நான் 1 லிட்டர் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் எடுத்து ஊற வைக்கிறதுக்கு ஆட் பண்ணிடலாம். இந்த பூவந்தி கொட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அந்த கொட்டை வந்து நமக்கு ஈஸியாக வெளியில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்தது நெல்லிக்காயை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம வெந்தயத்தை இப்போ இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுனால நமக்கு அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லா பொருளும் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிவிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 hours வந்து நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் சீகக்காய் வந்து நல்லா உடைச்சோம் அப்படின்னாலே எப்படி நல்லா தலையாக பிரிஞ்சு வருது. அதே மாதிரியே பூவந்தி கொட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தோலை உரிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தோல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு நல்லா ஊறிடுறதுக்கான ஒரு இது. இப்போது நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த பூவந்தி கொட்டையோட அந்த கொட்டையை மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அரைக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதை வந்து நம்ம 2 முறையில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பூந்தி கொட்டையோட கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ கொதிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கத்தாழையை வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்தது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 செம்பருத்தி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம இதை அடுப்பில் வந்து கொதிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாருங்கள் லைட்டாக சூடான உடனே நம்ம அந்த சோப் நட்ஸில் இருக்க அந்த நுரையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் இந்த சோப் நட்ஸ்லாம் நல்லா மிதந்து லைட்டாக நுரை வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. இதுக்கு அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்காங்க மறக்காமல். ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்து பொங்கி வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிதமான சூட்டில் ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 minutesக்குள்ளேயே இது நல்லா கொதிச்சு இப்படி வந்துடும். ஸோ இப்படி ஒரு டைம் கொதித்து வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியோட சூடு வந்து ஆறின உடனே அதனோட வாட்டர் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு வந்து வாட்டர் காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லா கிளியராகவே தெரியும் பாருங்கள். இந்த லிக்விடை வந்து நம்ம கையில் எடுக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வந்து நுர வருமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நுர வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த லிக்விட் வந்து நமக்கு 3 months வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த முறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீகக்காயை வந்து நான் வெளியில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ண முடியாத டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த மீதி இருக்க அந்த சீகக்காய், அந்த சோப் நட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்துருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும்.
அடுத்தது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணுறப்போ அந்த சீகக்காய் அப்புறம் சோப்பு நட்ஸோட கசடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வடிச்சிட்டோம் அப்படின்னா அதனோட கசடுலாம் மேலேயே தங்கிடும். இந்த மிக்சியில் இருக்கிறத நம்ம அடித்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனோட கசடு வந்து பாருங்கள் அப்படி நின்றுச்சு. ஏன்னா நம்ம இது மிக்சியில் அரைக்கிறதுனால அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளால் அரைக்க முடியாது. இந்த சீகக்காய் சோப்பு நட்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து அரைச்சி யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து நான் வெளியில் வச்சுருந்தப்போ ஒரு 1 வீக் வரைக்கும் தான் நல்லா இருந்தது. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. ஏன்னா இது 100 கிராம் நான் போட்டதுனால சீகக்காய் அந்த சோப்பு நட்ஸ்லாம் வந்து நல்லா உபரியாச்சு. ஸோ நான் பாதி வந்து இதில் வெளியில் வச்சுருந்தோம், பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து செக் பண்ணுறப்போ அந்த ஃப்ரிட்ஜில் வந்து இதனோட ஸ்மெல்லு அது ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பரவுறதுனால என்னால் 3 வீக்ஸ் மேலே என்னால் ஸ்டோர் பண்ண முடியல. இதை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் சீகக்காய் மற்றும் சோப்பு நட்ஸ் இருக்கிறதுனால அதில் விட்டமின் சி அண்ட் டி இருக்கிறதுனால நம்மளோட முடியினோட வேர்க்கால்களுக்கு வந்து நல்லா புத்துணர்ச்சி தந்துட்டு இயற்கை கண்டிஷனராக வந்து இது யூஸ் ஆகுது. இது வந்து நமக்கு ஷாம்பு மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக நமக்கே ஃபீல் ஆகும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்தது இதில் வந்து வெந்தயம் இருக்கிறதுனால நம்மளோட உடம்போட சூட்டை வந்து குறைச்சிட்டு நமக்கு வந்து குளிர்ச்சியை வந்து தரும். இதில் நம்ம செம்பருத்தி இலை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட முடியினோட நிறத்தை வந்து அது எப்பயுமே பாதுகாக்கும். அடுத்தது இதில் இருக்கிற ஆலோவேரா வந்து நம்மளோட முடியை வந்து நல்லா நீளமாகவும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதில் நம்ம சீகக்காய் யூஸ் பண்ணிக்கிறனால இந்த பேனு பொடுகு அந்த மாதிரி தொல்லையெல்லாம் நமக்கு வரவே வராது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.